नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं बन्धुं लङ्घयते गिरिं यत्कपातमहं वन्दे श्रीगुरुं निर्धारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री 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 महाप्रभु की जय। श्री प्रभुपाद की जय। जय गौर प्रेमानंदे। ஓகே, இப்போ நீங்கள் வந்து பிரபாதோடைய பாஸ்டேஜ் பார்க்குறோம். சரி, இது ஒரு சொல் குறைச்சி அதனால அதிகமாச்சு. இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹரே சாமதி. ஓகே, இப்போ வந்து பிரபாத் வந்து இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் 4 மாதம் ஆச்சு வந்து. ஓகே, அதனால் அவர் வந்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஏன்னா ஒரு இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டார். இதுதான் ரொம்ப நாள் இது லாஸ் ஏஞ்சல்ஸ் தான். ஏன்னா உலகம் ஃபுல்லாக சிஷ்யர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர், ஏன்னா எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபாதர் வந்து ஆசைப்படுறாங்க. அவர் வந்து லாஸ்ட் டைம் அவருக்கு அந்த 1967 ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது விரிவாயிடுச்சு. இன்ஸ்டியூஷன்ஸ், இஸ்கானுடைய இயக்கம் வந்து நிறைய இடத்துல வந்து பரவிடுச்சு. அதனால் எல்லா இடத்துலையும் போய் ஒரு நிறைய தடவை சுற்றி வந்தாங்க. பிரபாத் 14 டைம் மினிமம் சுற்றி வந்தாங்க உலகம் ஃபுல்லாக. யூஎஸ்காரங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு வந்து இமிக்ரேஷன் கொடுத்துட்டாங்க. இவர் வந்து மினிஸ்டர், ரிலீஜியஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு டைட்டில் கொடுத்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணி யூஎஸில் எப்போலாம் வந்துட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு வசதி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் பிரபாதர் வந்து இப்போ ஹவாய்க்கு போகணும் டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஏன்னா ஹவாயில் வந்து கௌரசுந்தர பிரபு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அதே மாதிரி தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து சங்கீதன் பாட்டி வச்சு இது பண்ணுறாரு, விரிவு பண்ணுறார். ஷியாமசுந்தரபர் வந்து லண்டனில் வந்து மிகப்பெரிய ஏகம் விரிவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரோமன் இன்வேஷனுக்கு அப்புறம் நம்ம ஹரிகிருஷ்ண இயக்கம் தான் அந்த யூரோப்பில் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லி பிரபாத் சொல்கிறாங்க. இவ்வளோ இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு இடம் வாங்க முடியல. எங்கே? லண்டனில். ஏன்னா லண்டன் வந்து இம்பார்ட்டன்ட் சிட்டி. இங்கே வந்து நம்ம நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் ஆகணும், ஒரு இடம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். இன்னும் இடம் கிடைக்கலாங்க. ஸோ ஹயகிரிவா பிரபு வந்து ஒஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி யூஎஸில் வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸராக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அலன் கில்பர்க்கோட சேர்ந்துட்டு அங்கே உள்ள மக்கள், அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. அங்கே வந்து யோகா கிளப்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ பிப்ரவரியில் பிரபாத் எழுதுகிறார் சிவானந்தா கிருஷ்ணதாச பிரபுக்கு. ஜெர்மனிக்கு இமீடியட்டாக வரலாம், டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல ஜெர்மனிக்கு போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணார் ஹரிகிருஷ்ணா. இந்த ஃபேன் ஒரு சொல்லி குறைச்சினேன், அந்த ஃபேன் வச்சு இது 12 வச்சு அது சரி, அது 3ல வச்சது, 3ல வச்சது. அப்படியா? சரி, அப்போ இது 3ல வச்சு இல்லை அப்படி. ஸோ கிருஷ்ணதாச பிரபு எழுதுறாருப்பா ஜெர்மனி வரலான்னு சொல்லிட்டு. கீர்த்தனானந்த பிரபு இல்லை ரொம்ப கேட்குறாங்க போடுறான் 3ல வச்சுருந்தாங்கன்னா ஏதாவது ஒன்று 3ல வச்சுருக்கேன்.
ஏன்னா இன்னைக்கு இருக்க முடியல. கீர்த்தனானந்த மகாராஜ் வந்து எழுதுறாரு நியூ வృందావన్ல வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிரபா வந்து வயசாயிடுச்சுல, அதனால வந்து அவர் வந்து கொஞ்சம் கிளைமேட் ஒத்துழைச்சா தான் போக முடியும். ரொம்ப கிளைமேட் மோசமாக இருந்தால் போக முடியாது பிரபாதால. 5 மாதம் ஆயிடுச்சு. நிறைய டிவோட்டிஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க, நிறைய டிவோட்டிஸ் பிரபாதர் பார்க்க வராங்க லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு. ஸோ பிரபா கடைசியில் கிளம்புறாரு, எல்லாரும் ஏற்பாடு போகிறாங்க, நிறைய எல்லாரும் வந்து வழி அனுப்புறதுக்கு போகிறாங்க. புருஷோத்தம் பிரபு, கார்த்திகேயன் பிரபு, இவங்க நியூ சர்வன்ஸ். இப்போ கார்த்திகேயனுடைய அம்மா தான் வந்து கிருஷ்ணா எங்கன்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. ஓகே, பிரபா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் கூட கிருஷ்ணா எங்கே சொல்லி கேட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே பவானந்த பிரபுக்கு அழுக வந்துருக்கு பிரபாது கிளம்புறாருன்னு. ஏன்னா இந்த கொஞ்ச நாள் பிரபாதோட அசோசியேஷன் விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்படி அந்த ஃப்ளைட் போகிற வரையும் பிரபாத் கை காட்டாரு, அப்படி எல்லாம் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஃப்ளைட்டு கண்ணுக்கு தெரியாத வரையும் உட்காந்து அப்புறம் கிளம்பிட்டாங்க. ஓகே, கிளாஸ் எடுத்து கிளம்பிட்டார். இப்போ எங்கே வராரு, நேராக ஜெர்மன் வராரு பிரபாத். ஓகே, 1969 பிரபாத் ஜெர்மன் வராரு, ஆகஸ்ட்டு. ஜெர்மனியில் வந்து சிவானந்த பிரபு வந்து ஒரு சின்ன சென்டர் ஓப்பன் பண்ணி, ஒரு சின்ன ஸ்டோர் ஃப்ரண்ட் அப்படி தான் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இஸ்கான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணதாச பிரபுவும் சிவானந்த பிரபுவும் அங்கே இருக்காங்க. 4 பேர் தான் மொத்தம் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ண, கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பிரபாதர் வந்து லண்டன் போகிறதா, ஜெர்மன் போகிறதா, ஜெர்மன் ஏன்னா லண்டனில் எதுவும் இல்லை சென்டரில், ஜெர்மனுக்கு வராது பிரபாதர். ஓகே, இந்த சிவானந்த பிரபு சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கத்தை வந்து இந்த சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஜெர்மனியில். வந்து ஜெர்மனியில் எப்படி ரொம்ப டஃப் பிளேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க பீர் குடிப்பாங்க, காலையிலேயே பீர் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க, ரொம்ப நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அது, ரொம்ப கோல்டான பிளேஸு, பீர் குடிச்சிட்டே இருப்பாங்க. தண்ணி எங்கே கிடைக்குது, நம்ம கிடைக்கும், அது மாதிரி அந்த பீர் கடிச்சிட்டே இருக்கும் ஃப்ரீயாக, அந்த மாதிரி கண்ட்ரி அது. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரீச் பண்ணுறது கஷ்டம். இருந்தாலும் சிவானந்தன்றவர் வந்து இங்கே ப்ரீச் பண்ண வந்திருக்காரு. இப்போ இந்த ஃப்ளைட் வந்து லுஃப்தான்ஸா ஃப்ளைட் வந்து லுஃப்தான்ஸா ஏர்லைன்ஸ் தான் விளக்காம போவாங்க. ஜெர்மன் ஃப்ளைட்ஸ் அது, ஜெர்மன் போகிறது தான் எல்லாம் போவாங்க. நியூயார்க்கில் வந்து ஒரு 24 hours ஹால்ட் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து ஜெர்மனில் ஹாம்பர்க் அப்படின்ற இடத்துக்கு போகுது. ஓகே, இந்த நரசிம்மருடைய கோயில் எங்கே இருக்குது ஜெர்மனில், எந்த இடம் தெரியுமா? கூகுளில் பார்க்குறியா நீ? ஹாம்பர்க் தான் நினைக்கிறேன். நரசிம்மா கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஜெர்மனில். அந்த கோயில் வந்து எங்கேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பிரபாத் கேட்குறாரு, இங்கே வந்து ஃப்ரூட்ஸு எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற வரார். புருஷாத்மா பிரபு அவர் கூட வராரு, சிவானந்த பிரபு, கிருஷ்ணதாஸ் பிரபு, அப்புறம் 2 பேர், அவ்வளோதான். இவ்வளோ தான் ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஒரு டாக்ஸியை வெயிட் பண்ணுறாங்க. யாரும் கிடையாது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பண்ணி ஏகப்பட்ட டிவோட்டிஸ், ஆனால் ஜெர்மனியில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பிரபாத் வந்து இது சொல்லலை, அது அசர மாட்டார் பிரபாத். பிரபாதருக்கு வந்து இறங்கணும்னு எப்படி தோணுச்சு, நிறைய டாக்ஸிலாம் லைனாக இருக்குது, இல்லை நீட்டாக இருக்குது ஹோம்ஸ்லாம். இதை பார்த்தோன்னே பிரபாதர் கல்கட்டா வந்துச்சு. கல்கட்டாவில் இதே மாதிரி நிறைய டாக்ஸி இருக்கும். அங்கே பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப இருந்ததுனால கல்கட்டாவில் வீடெல்லாம் ரொம்ப அழகாக அப்படி கட்டியிருப்பாங்க. யாரோ பிளேஸ் சொல்லுங்க, ஹாம்பர்க் இல்லையா? நரசிம்ம டெம்பிள் ஹாம்பர்க்ல என்ன இருக்கு? சிம்மாச்சலம் டெம்பிள் located in Bavaria Forest near சவுத் ஜெர்மனியில் இருக்கா. ஹாம்பர்க்ல டெம்பிள் இல்லையா? இஸ்கான் ஹாம்பர்க் இருக்கு பாரு. ஓகே,
ஹேம்பர்க் இருக்குது. ஓகே, நான் எதாவது சொல்லிட்டேன் இப்போ இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சிவானந்த பிரபு தான். சின்ன வயசில் 18 வயசு அப்போயே அவங்க அம்மாட்ட காசு வாங்கிட்டு அப்படி வந்து சென்டர் ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல்கட்டா மாதிரி இருக்குது, ஜெர்மன் இடத்த பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹேம்பர்க் இடத்த பார்த்தா ஸ்டோர் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா டெம்பிள் எழுதி ஒட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ் ஜெர்மனில் எழுதியிருப்பாங்க. இப்போ பிரபாதர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்க வைக்கணும்ல, அந்த அப்பார்ட்மெண்ட் சின்னதாக 2 ரூம் தான் இருக்கும். 15வது மாடி கட்டிடம், 2 ரூம் தான் இருக்கும். அதில் சிவானந்த பிரபு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம சின்னதாக தான் இருக்குது, நீ மன்னிச்சுக்க பிரபாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லாஸ் ஏஞ்சல்ஸ் 50 பேர் இருப்பாங்க, ஒரு எல்லாம் சாண்ட் பண்ணி டான்ஸ் பண்ணி ஒரே ஜேன்னு இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபாதெல்லாம் தட்ஸ் ஆல் ரைட் அப்படின்றார் பிரபாதர். உத்தம ஸ்லோகான்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் பகவத்கீதை ஆன்சர்ஸை வெளியிடுறார், மீன்ஸ் ட்ரை பண்ணுறாரு, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டுருக்கார். அவர் எப்படி போயிட்டு பிரகார் சொல்லி கேட்குறார் பிரபாதர். ஸோ சிவானந்த பிரபு தான் பிரபாதர் குக் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த வயசாகிட்டா பார்த்துங்கன்னா மசாஜ் பண்ணால் தான் நிறைய விஷயங்கள் வந்து உடலில் சரியாகும்னு சொல்லி பிரபாதர் சொல்கிறான். இந்த டாக்ஸிக் கேஸ் இதெல்லாம் போயிடுமா. அதெல்லாம் இப்போ சிவானந்த பிரபு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறாரு, குக்கிங்கு, டெய்லி மசாஜ் இதெல்லாம் பண்ணுறாரு. புருஷோத்தம் பிரபு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கல இந்த ஜெர்மன், அதனால் ரொம்ப ஹாப்பியாக இல்லை அவர். ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஈவினிங் 3 நாள் நான் லெக்சர் பண்ணுவேன் ஈவினிங் டெம்பிள்லன்னு சொல்லி சொல்கிறார். யாரெல்லாம் கெஸ்ட் இருக்காங்க அவங்களாம் கூட்டுவாங்கன்றார். அப்போ ஒரு அகாடமிக் ப்ரொஃபஸர் டாக்டர் ஃப்ரான்ஸ் பெர்ன்ஹார்ட் ஈவினிங்கில் வர்றார். ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக அவருக்கு வந்து சான்ஸ்கிரிட் பேசுகிறார். ஜெர்மன் வந்து வெரி இன்டெலிஜென்ட், நிறைய சான்ஸ்கிரிட் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஓகே, இந்தியா வெரி இன்டெலிஜென்ட். ஆனால் அவங்க வந்து வெஸ்டோடைய மோகத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, மயங்கி இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா வந்து ஸோ அதனால் ஜெர்மன் ஹரே கிருஷ்ணா இப்போ வந்து பிரபாதோடைய க்ளோரிஸ் பார்க்குறோம். நீங்கள் கேட்டே இருங்க. இது முடிஞ்சோடனே அடுத்த கிளாஸ் தான் நம்ம பகவத்கீதை படிப்போம். ஓகே, நான் ஒரு முடிஞ்சோடனே தேங்க்யூ. ஸோ ஹேம்பர்க் டிவோட்டிஸ் வந்து இங்கே சங்கீர்த்தனை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் ஜெர்மனில்னு சொல்லி சொல்லுவார் பிரபாதர். ஏன்னா இது ஜெர்மன் பீப்புளுக்கு வந்து ஜெர்மனில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதனால் ஜெர்மன் கற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சில பேர் ஜெர்மன் கற்றுக்கிட்டா நல்லதுன்றார். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசக்கூடாது, ஜெர்மனில் பேசணும். ஓகே, அப்போ வந்து ஒரு கப்புள், அவங்களும் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வராங்க. அவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு கிருஷ்ண கான்செப்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பிரபாத் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. ஏன்னா இந்த கேர்ஃபுல்லாக நீங்கள் படிங்கன்னு சொல்லி சொல்கிறார். இது நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த யூரோப் மக்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணலான்னு சொல்லி அந்த அந்த கணவன் மனைவி வந்து இந்த ஊக்குவிக்கிறார் பிரபாத். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குதுங்க. ஒரு நாள் வாக்கிங் போகிறாங்க. ஓகே, கொஞ்சம் டிவோட்டிஸ்லாம் போயிட்டு போகிறாங்க. ஸ்வெட்டர் போட்டிருக்காரு பிரபாதர். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வந்து வெயில் அடிக்கும், ஆனால் பயங்கரமாக குளிரும். ஃப்ளைட்டில் ஒரு வட்டம் லுஃப்தான்சாவில் வந்து மாறணும். யூஎஸ் போகும்போது நான் யூஎஸ் போனேன். இப்போ லுஃப்தான்சாவில் போய் ஜெர்மனில் இறங்கிட்டு இன்னொரு ஃப்ளைட் எடுத்து யூஎஸ் போகணும். அப்போ அந்த இது இடையில இருக்கு தெரியுமா, ஃப்ளைட் டு ஃப்ளைட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ கொஞ்சம் தான் வெளியே வர வேண்டியது. வெயில் அடிக்குது அப்பா அப்படின்னு நினச்சோம். ஃப்ளைட்டுக்குள்ளே குளிருது, வெளியே வந்துட்டோம்னு நினச்சா வெளியில் வந்து அதோட குளிருது. உள்ளே வந்தோன்னா வாமா இருக்குது. அப்படி இருக்குது ஜெர்மன் வந்து அவ்வளோ கோல்டு பிளேஸ். அதனால் ஸ்வெட்டர் போட்டிருக்காரு பிரபாத். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பீர் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. 6 மணி 5 எப்போ எந்திரிச்சோடனே பீர் குடிக்காங்க. தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க பீர் குடிக்காங்க. அதுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சாங்க பிரபாத் சொல்கிறார். ஆமாம் பிரபாத் சொல்லி சிவானந்த தேவிகன் ரொம்ப சீக்கிரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருவாங்க. பீரும் இது சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றார். நிறையா ஏன் இவ்வளோ குண்டாக இருக்காங்க ஜெர்மன்லாம், அவங்க நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க. ஓகே, பிரபாஸ் இல்லை அதனால கிடையாதுன்றார் பிரபாத். அவங்க நிறைய மாமிசம் உணவு சாப்பிட்றதெல்லாம் குண்டாக இருக்காங்க பிரபாஸ். உருளைக்கிழங்கு கிங் ஆஃப் வெஜிடபிள். ஓகே, குயின் ஆஃப் வெஜிடபிள் என்னது? கத்திரிக்காய், பிரிஞ்சால். ஸோ ஆனால் பிரபா சொல்கிறாரு ஜெர்மன்ஸாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டு இந்த யூரோப்பியன்ஸ்லேயே. ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கன்னா இவங்களோட இன்டெலிஜென்ட் வந்து
மாயா உடைய கான்சியஸ்னஸை ஈடுபடுத்துகிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதனால் நரது தான் போவாங்க நிறைய பேர்ன்றார். ஸோ அங்கே வெஜிடபிள் மார்க்கெட் வருது, பிரபாவுக்கு ஆசை இதுக்கெல்லாம் என்ன வச்சுருக்காங்க போய் பார்க்கலான்றார். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அப்போ சொல்கிறார், இன்னைக்கு காலையில் வந்து கத்திரிக்காய் பக்கோடா ஹாட் மில்க்கும் சாப்பிட்றேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். இந்த மாதிரி கோல்டு வெதருக்கு கத்திரிக்காயில் பக்கோடா பண்ணி, காலிஃப்ளவர் பக்கோடா கத்திரிக்காய் பக்கோடா பண்ணி ஹாட் மில்க் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், பாடி வார்மாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். உடனே சிவானந்தபுரம் அப்படியான்றார். ஆமாம், ஹாட் கவ் மில்க்கு கொண்டு வா அப்படின்றார். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு, லெட்டர் எல்லாம் ஆன்சர் பண்ணுறாரு, ஆஸ் யூஷுவல் பக்தியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு, மீன்ஸ் அந்த புக்ஸ்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு, பக்தியை லெக்சர் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. ஓகே, ஸோ அவங்க வந்து மண்டலி பேர் மண்டலி பத்ரா, அவங்களும் அவங்க ஒய்ஃப் வந்துருக்காங்க. மண்டலி பத்ரா அப்புறம் ரெடியாக இருக்கார் ஜெர்மனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களும் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியும், அதனால் ட்ரான்ஸ்லேஷன் தேவையே இல்லை இப்போ. ஓகே, அந்த லெக்சர் அட்டன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டு வந்து அந்த லேண்ட்லார்ட் வாடகை கொடுத்துருக்காங்க, அவங்களும் லெக்சர் அட்டன் பண்ணுறாங்க. பிரபாகர் வந்து ஹாப்பியாக ஓ நீங்களும் அட்டன் பண்ணீங்களான்னு சொல்கிறார். நீங்கள் கூட ஒரு டிவோட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இந்த சிவானந்த பிரபு வந்து இந்த சின்ன பையன் தானே, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, இந்த லெக்சர் அரேஞ்செலாம் பண்ணல, அவர் எதுவுமே ரொம்பலாம் அரேஞ்ச் பண்ணல அவர். ஸோ கிருஷ்ணதாசபுரம் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா ஜெர்மன் டெம்பிள் சப்போர்ட் பண்ணால் ஒர்க் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணுவோம், ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒர்க் பண்ணி ஃபுல் சேலரி வந்து கொடுத்துருவாரு, அதை செலவெல்லாம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொஃபஸர் சொன்னீங்களே டாக்டர் பென்ஹார்டு, அவர் அடிக்கடி வந்து பிரபா பார்க்குறாரு. அவர் வந்து சிவானந்த பிரபு வந்து முதலே பார்த்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து இந்த மாதிரி ராதாகிருஷ்ணா டெம்பிள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரொம்ப கேஷுவலாக வந்து மீட் பண்ணார். இந்த ப்ரொஃபஸர்ஸும் அப்படி இருப்பாங்க, நம்ம ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படி ரொம்ப சாருன்னு சொல்லி தானே போகணும், அப்படி இல்லாமல் சும்மா ஹாய் சொல்லிட்டு போவார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு பிடிக்காது, இருந்தாலும் வந்து என்ன ராதாகிருஷ்ணா டெம்பிள் சொன்னாங்களே சான்ஸ்கிரிட் ரிலேட்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்வார். அப்படி தான் அந்த அவர் வந்து பிரபா பார்க்க வருவார். அவர் வைஷ்ணவ படிச்சிருக்காரு, ஒன்லி இப்போ ப்ராக்டிக்கல் கிடையாது, தியரிட்டிக்கலாக படிச்சிருக்காரு, வைஷ்ணவ படிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அப்போ கேட்குறாரு, வாட் இஸ் த காஸ்மோபாலிட்டிஷியன்ஸ் கான்சியஸ்னஸ் என்றார். பிரபா சொல்றார், என்ன கான்சியஸ்னஸ் என்ன, சிட்டியில் வந்து காஸ்மோபாலிட்டிஷியன் கான்சியஸ்னஸ் இருக்குன்றார். இது என்னது, நீங்கள் எல்லாம் அனிமலை கீல் பண்ணுறீங்க, மிருகங்களை வதை பண்ணுறீங்க, இதுதான் அந்த காஸ்மோபாலிட்டிஷியன்ஸ் கான்சியஸ்னஸ்ஸான்னு கேட்குறாரு. அப்புறம் பிரபாதர் வந்து கிருஷ்ணவரை பற்றி சொல்கிறார். உடனே இந்த பெர்னார்டுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எஸ், நான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நான் வந்து இந்த சங்கரைட்ஸுக்கும் வைஷ்ணவர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதை நான் கற்றுக்க விரும்புகிறேன்னு சொல்லி இந்த பெர்னார்டு சொல்கிறார். என்ன கேட்குறாரு, சங்கராச்சாரியார் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கிருஷ்ண கான்சியஸ் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி கற்றுக்கணுன்றார். ஓ எஸ், பிரபாதர் ரொம்ப இதாகிடுச்சு, நான் சொல்லித்தரேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நிறையா கிஃப்ட்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு இந்த பெர்னார்டு வந்து. ஸோ இந்த மாதிரி அவர் 3-4 days என்ன பண்ணுறாரு, கண்டினியூஸாக வராரு, இதெல்லாம் கற்றுக்கிறாரு. அப்போ பிரபாதர் வந்து சொல்லும் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, பிரபாதர் சொல்லிட்டு இருக்கும்போது பிரபாவர் இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி நாலேஜெல்லாம் வந்து யூஸ்லெஸ், கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா அறிவு வந்து பயன்படாதுன்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து அவர் கேட்குறாரு, இப்படி தான் நீங்கள் சொன்னீங்களா, அறிவு வந்து யூஸ்லெஸ்ன்னு சொன்னீங்களா கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா? எஸ், கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அப்போ திருப்பி கேட்குறார் ப்ரொஃபஸர், நான் இவ்வளோ நாள் படித்தது, இவ்வளோ லைப்ரரி நான் வச்சுருக்கிறது, இது எல்லாமே கழுத சுமக்கிற மாதிரின்னு சொல்கிறீங்களா சொல்லி கேட்குறார். பிரபா சொல்ற, எஸ் அதுதான் கரெக்ட் அப்படி சொல்லி. ஏன்னா அந்த பெர்னார்டு நினச்சிருக்காங்க இஸ்கான்னா ஹிப்பி மூவ்மெண்ட் நினச்சிட்டாரு. ஏன்னா இனிஷியலாக ஹிப்பிஸ் தான் வந்தாங்க. பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி உடனே அவர் பிரபா நினைக்கிறார், இந்த மாதிரி அலன் கின்ஸ்பர்க்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஹிப்பிக்கு வந்து ஒரு தலைவர் மாதிரி. இவருடைய இதை பற்றி நிறைய போடாதீங்க நம்ம பத்திரிகையில், இங்கே ப்ரொஃபஸர்ஸ்லாம் அப்படி நினைக்கிறாங்க, நம்மளை கொஞ்சம் தப்பாக நினைக்கிறாங்க, அதனால் வந்து இனிமேல் டீசெண்டான பீப்புளுடைய இதை போடுங்கன்றார். ஹிப்பியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாரும் ஹிப்பி மூவ்மெண்ட் கிடையாது, அது கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட்டு.
ஸோ 3ஆவது மீட்டிங் எங்கே இருந்தால் ப்ரொஃபஸருடைய வீட்டில் நடக்குது. ஸோ அப்போ ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரு, நான் வந்து உங்களுடைய நான் இதெல்லாம் இது பண்ண முடியாது, என்னால் அக்ரி பண்ண முடியல நிறைய இதை, நான் ட்ரூ கிறிஸ்டியன் தான், வைஷ்ணவம் நான் ஒத்துக்க முடியாது, அது நிறைய தப்பு இருக்குன்னு சொல்கிறார். ஓகே, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்காமல் கேட்டுட்டு இருக்காரு. சில கமெண்ட்ஸ் தான் சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கல. ஆனால் அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் வைஷ்ணவிசம், சான்ஸ்கிரிட் டீச்சர், அவருக்கு வைஷ்ணவிசம் பிடிக்கலையே. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. தேர் ஹிப்போக்ரெட்னா புரியுதுல்ல, கண்ணாயிரம் கண்ணே இருக்காது கண்ணாயிரம்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இது வைஷ்ணவ டீச் பண்ணிட்டாரு, அவர் வைஷ்ணவிசமே பிடிக்கல. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, சால்டிக்காக டீச் பண்ணிட்டாராம். ஸோ ஒரு வாரத்தில் என்ன ஆயிடுச்சு, அங்கே வந்து பிரபாதனுடைய செப்டம்பரில் வந்து பிரபாதருக்கு பர்த்டே, அதே மாதிரி ஜென்மாஷ்டமி வந்துடுச்சு. ஜென்மாஷ்டமி பர்த்டே அங்கேயே இது பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. அன்றைக்கி ஃபாஸ்டிங்கு. நைட்டு வந்து என்ன பண்ணுறாரு, 11:30 PM பிரபாத் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஹெட் ஷேவ் பண்ணுறாரு, முடிய பண்ணுங்க, ஷேவ் பண்ணுங்கன்றார். கிருஷ்ணாச பிரபு வந்து கரெக்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறாரு, எல்லாம் பார்க்குறாங்க எப்படி ஹெட் ஷேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அன்றைக்கி நைட்டு வந்து என்ன பண்ணுறாரு, பிரபாதர் வந்து மிட் நைட் வந்து எப்படி எல்லாம் இதை பண்ணிட்டு நல்லா பிரேக் பண்ணுறாங்க, நல்லா அந்த செலிப்ரேட் பண்ணி பிரேக் பண்ணுறாங்க. பிரேக்னா என்ன, ஜபரிசி பிரசாதம், ஏஆர்எஸ் பிரசாதம் சாப்பிட்றாங்க நைட். அடுத்த நாள் வியாச செலிப்ரேஷன். 74th பர்த்டே பிரபாதருக்கு வந்து 74th பர்த்டே. ஸோ அன்றைக்கி வந்து நியூயார்க்லேருந்து ஒரு பேக்கேஜ் வருது கரெக்டாக அன்றைக்கி மார்னிங், அவர் வியாச பூஜை அன்றைக்கி ஒரு பெரிய பேக்கேஜ் வருது. அது பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எல்லோரும் புகழாரம் சூட்டி புக்லெட் வச்சுருக்காங்க. ஏன்னா பிரபாதர் வந்து அவருடைய குருமராஜை வந்து ஒரு வட்டம் புகழ்ந்து பேசுவார் அவருடைய வியாச பூஜை அப்போ. அது மிகப்பெரிய பத்திரிக்கையில் கூட வரும் அவர் எப்படி பேசினான்னு சொல்லிட்டு. ஓகே, இதை வந்து ஒரு டிசேபிள் பார்த்து கேட்பார், நீங்கள் பேசுனதான் கேட்பார். ஆமாம், நாங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எழுதலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே எழுதலாமே இந்த மாதிரி. அதான் வியாச பூஜை ஆஃபரிங். இதை வந்து ஒரு டிசேபிளுக்கு டெஸ்ட்டு, எவ்வளோ தூரம் கிருஷ்ண கான்சியஸாக அவரை ஃபாலோ பண்ணியிருக்காரு, எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாருங்கிறது ஒரு டெஸ்ட்டு அவருக்கு. அதனால் இப்போ என்ன சொல்ல இது பண்ணலான்னு சொன்னோன்னே அந்த நியூயார்க் டிசேபிள் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள பக்தர்கள்ட்ட எல்லாத்தையும் கருத்துக்கள் கேட்டு எல்லோரும் வியாச பூஜை ஆஃபரிங் வந்து பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதை பிரபாத் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பிரபாத். இதெல்லாம் இதை வந்து என்ன குரு வந்து ஃப்ளாட்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கக்கூடாது, இது வந்து டிசேபிளுடைய தூய்மைக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே, எப்படி கிருஷ்ணன் எந்த வரைக்கும் என்ன எப்படி கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணி இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கேன், இந்த மாதிரி அவர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ்லாம் பண்ணணும் டிசேபிள் குருவை. ஸோ வியாசத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கிருஷ்ணன் அந்த பில்டிங்கே, அந்த நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. உடனே பிரபாத் ரொம்ப ஹாப்பியாச்சு, உங்கள் கிருஷ்ணன் முன்னேறிச்சுன்னு எனக்கு தெரியுது, நான் ஒரு சன்னியாசி, நான் வந்து எதுவுமே இல்லாமல் தான் அந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு வந்தேன், நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பிரபா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜில் வந்திருக்கேன், என்னுடைய குருவுடைய ஆணையின் பேரில் வந்திருக்கேன், நீங்கள்லாம் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் வந்து இதை உலகம் ஃபுல்லாக பரப்புங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 பேரை வந்து பிரபா இனிஷியேட் பண்ணுறாரு. வாசுதேவா, ரமந்து, சுச்சந்திரா, இவங்கெல்லாம் பிரம்மச்சாரி, ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்காங்க, சேண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி ஒரு மேரிட் கப்புள், அவங்களே இனிஷியேட் பண்ணி அப்போ தான் வந்திருக்காங்க அவங்க, விஸ்வநாதா அண்ட் குந்தி இப்போ தான் வந்து உடனே பிரபா இருக்கேன் 1 மாதம் தான் அதுக்குள்ளே இனிஷியேட் பண்ணீங்களே, ரிஸ்க் எடுக்கிறீங்களா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரபா இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுத்துக்காரு நிறையா. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம ஜாப் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது, யாரெல்லாம் சேட் பண்ணி இந்த மாதிரி ரெகுலேட்டரி பிரின்சிபல் பண்ணுறாங்களோ அவங்கள இனிஷியேட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். இனிஷியலாக அந்த ரிஸ்க் எடுத்தார், ஏன்னா அப்போ தான் வந்து சென்டர் வந்து என்ன ஆகும், நிறைய பரவும். ஓகே, ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுவார், பார்க்கில் நடந்து போவார். இது வந்து வாக்கிங் எப்பயும் பண்ணுவார் பிரபாத். ஓகே, ஸோ அப்போ வந்து பிரபா வந்து கிருஷ்ணதாஸ் பிரபு கேட்குறாரு, ஹாம்பர்கோடைய பாப்புலேஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கிருஷ்ணதாஸ் பிரபு வந்து எல்லா விதமான விஷயமும் தெரியும், எல்லாம். ஒரு திடீர்னு இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குது, எத்தனை போட் இருக்குது அப்படின்னா அவர் கணக்கு சொல்லுவார். இத்தனை மாதிரி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இத்தனை போட் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் பணக்காரங்க, யார் இந்த மாதிரி எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் தெரியும் அவருக்கு. உடனே பிரபாத் அவர் என்ன பேர் வச்சார் ஜாலியாக, ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி பேர் வச்சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாங்கல்ல,
ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கிறார். ஓகே, பிரபா சொல்கிறார், அவர்கிட்ட கேட்குறாரு, திருப்பி கேள்வி கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா கேள்விகளுக்கு இந்த கிரேன்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன கிரேன் யூஸ் பண்ணாங்க ஷிப் பில்டிங்லன்னு சொல்லி அவர் சொல்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு கிருஷ்ணதாஸ். ஆனால் பிரபா சொல்கிறார், பாருங்கள், நான் தான் அவங்களுடைய குரு, நான் அவங்க எல்லாரையும் கடவுள்கிட்ட கூட்டு போக போகிறேன், அதனாலையும் நான் வந்து இவன்கிட்ட கற்றுக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்றது. ஓகே, ஸோ அதனால் வந்து சிவானந்த பிரபுவும் பிரபாதும் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறார் சிவானந்த பிரபு, பயங்கர டயர்டாக இருக்கார். ஏன்னா அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரபாதுக்கு ஏகப்பட்ட சீக்கிரம் எந்திரிக்கணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பிரபாதர் வந்து டயர்டாக இருக்காருன்னு பிரபாதுக்கு புரிஞ்சு சிவானந்த பிரபு பார்த்தோன்னே பிரபாத் உட்காரும்போது எப்படி பாருவாங்க, கேர்ஃபுல்லாக எப்படி உட்காருவாராம், எப்பயுமே முதுகு டச்சாக அப்படி தான் உட்காருவாங்க பிரபாத். சிவானந்தம் டயர்டாக அப்படி உட்காந்துருக்காரு, லைக்கெல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்துருக்காரு, சாஞ்சி உட்காந்துருக்காரு. அப்போ சிவானந்த பிரபு பார்த்துட்டு இன்னும் பிரபா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறான். ஓகே, இப்படி மூணாவது வந்து இப்போ இன்னும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறான். சிவானந்த பிரபு என்ன பண்ணுறாராம், ஓ நம்ம இது பண்ணக்கூடாது போல அப்படின்ட்டு இப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவரும் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிறான். ஓகே, உடனே இப்போ டெம்பிளுக்கு வந்துட்டார். சிவானந்த பிரபு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி பிரபா வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காராரு, நான் அப்படி உட்காந்துட்டேன், பிரபா என்னை பார்த்தாரு, நான் அப்படி உட்காந்துக்கிட்டேன். எல்லாரும் ஓ அப்படியா ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அடுத்த நாள் பார்க் வராங்க, எல்லா டிவோட்டிஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் வராங்க. பிரபா வந்து எல்லாம் பார்க்கில் உட்காந்து வாக்கிங் பண்ணிட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. ஓகே, ஒரு 5 பேர் வந்துருக்காங்கல்ல கூட, எல்லாரும் வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சீரியஸாக பிரபா சிரிச்சிட்டார். ஸோ இது மாதிரி ஒரு சில பாஸ்டர்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ அப்படி ஒரு ஓட்ட வாக்கிங் போகும்போது ஒரு பெரிய சர்ச் பார்க்கலாம். அந்த சர்ச் பார்த்தோன்னா பிரபா சொல்கிறார், அதை சுற்றி நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஆனால் பிரபாவுக்கு நான் வந்துருச்சு, நான் எங்கள் நாட்டில் இந்த மாதிரி தான் ஒரு கோயில் தான், அதுக்கு சுற்றி வீடெல்லாம் இருக்கும், அக்ரஹாரம் அந்த மாதிரி நிறைய வீடெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, செட்டப் இருக்கும். அதே மாதிரி இங்கே செட்டப் இருக்குது, இந்த சர்ச்சை நீ எனக்காக வாங்கிடுவியான்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் பிரபா, ஓகே பிரபான்னு சொல்லி சொல்லுவார், ஐ வில் சி பிரபா. ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்பேஜ் டேன்னு ஒன்று உண்டு. டெய்லி கொஞ்சம் குப்பை எடுப்பாங்க, கார்பேஜ் டே அன்றைக்கி நிறைய குப்பை எடுப்பாங்க, அந்த மாதிரி ஜெர்மனில். ஓகே, பிரபா வெளியே என்ன ஒரே இதாக இருக்குது, திங்ஸாக இருக்குது வெளியில் கேட்பார், இது வந்து கார்பேஜ் டே பிரபா, இன்றைக்கி வந்து எல்லோரும் பெரிய பெரிய ட்ரக்கில் வந்து கார்பேஜ் கலெக்டர் வந்து எல்லாத்தையும் குப்பையெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. பிரபா வாக்கிங் போகிறாருல பார்ப்பார், உடனே பார்ப்பார், இந்த கேனை வச்சுட்டு தான் இருப்பார், இந்த கேனை வச்சுட்டு இதையே நம்ம டெம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது, பார்த்தீங்கன்னா புதுசாக தான் இருக்கும், அப்படியே வச்சு குப்பையில் வச்சுருவோம், அப்படி வெளில வச்சிருவோம், குப்பைனா வெளில வச்சுருவோம், அவ்வளோதான். இதையே நம்ம டெம்பிள் யூஸ் பண்ணுறாங்க கேட்பார், இது நம்மகிட்ட இருக்கு பிரபா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். ஒரு ஓரியன்டல் கிளாக் இருக்கும் கடைசியில், புதுசாக இருக்கும், அப்படி இதை நீ எடுத்துக்குவோம், நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறார். உடனே அதை எடுத்துக்கிறான், பெருசாக அவ்வளோ குப்பைக்கு போடுறது, அவ்வளோதான், யாரெல்லாம் எடுத்துக்கலாம், அவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். கார்பேஜ் அன்றைக்கி எல்லாத்தையும் தள்ளிடுவாங்க, வெளில தள்ளிடுவோம். அந்த மாதிரி அவங்க பெருசாக எல்லாம் புதுசாக அப்படி இருக்கும், யாருமே வாங்க தேவையில்லை, நம்ம அங்கே போய் எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேட்டு இப்போ பிரபாதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. இப்போ சிவானந்த பிரபு வந்து கையெல்லாம் அப்படி ஃப்ரீஸாக இருக்குது, அப்படி இப்படி கையெல்லாம் அப்படி பண்ணுறாரு. பிரபா சொல்கிறார், பிரபா வந்து சிவானந்த பிரபு கையை தொட்டு சொல்கிறார், ஏன் கையை தொட்டு பாருன்றார். பிரபா கை தொட்டால் ஹாட்டாக இருக்குது. இப்போ பிரபா சொல்கிறார், இதே தண்ணி ஹாட்டாக வச்சேன்னா உடல் ஃபுல்லாக ஹாட்டாக தான் இருக்குன்றார். ஓகே, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இன்டிமேட் அசோசியேஷன்லாம் அவங்க ரொம்ப ரிலேஸ் பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. இந்த சிவானந்த பிரபு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் குக் கிடையாது, ரொம்பலாம் குக்கிங்லாம் தெரியாது. ஆனால் பிரபா சொன்னார்ல, அந்த எக் பிளான்ட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்தார் இல்லையா, ஹாட் மில்க்கு, அதை டெய்லி குக் பண்ணுறாரு. பிரபா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டெய்லி அதே தான், கத்திரிக்காய் பக்கோடா ஹாட் மில்க்கு. உடனே ஒரு நாள் மார்னிங் வந்து சொல்கிறார், இன்றைக்கி நீ எக் பிளான்ட் பக்கோடா பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு அதுதான் பண்ண தெரியும், எதுவும் பண்ண தெரியாது. அப்புறம் பிரபா சொல்லித்தரார், சப்பாத்தி எப்படி பண்ணுறது எல்லாம் சொல்லித்தரார், கேபேஜ் எப்படி இது பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லித்தரார். அதுக்கப்புறம் வேறு வேறு ஐட்டம் குக் பண்ணி கொண்டு வர்றார். ஸோ அப்போ பிரபா வந்து எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டார். மேங்கோ பிக்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரார். ஓகே, அப்போ வந்து மேங்கோ பீல் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அப்போ கேட்குறாங்க, இந்த பீல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க.
தொலியை என்ன பண்ணுறது கேட்குறான். தொலியை வந்து ஏன்னா எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறது பிரபான்னு கேட்டேன். மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வைங்க. இது யாருக்கும் பிடிக்கல, ஆனால் ஒரு பத்திரிக்கை பிடிச்சிருக்கு, மண்டலி பத்திராக்குமே பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றேன். ஸோ அப்போ வந்து பிரபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் பிரபாதர் எப்பயுமே பிரபாத் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சிவந்த பிரபாத் சாப்பிடுவார். என்ன மிச்சம் இருக்கோ அதான் சாப்பிடுவார். ஒரு பிரபாத் குக் பண்ணி போய் சாப்பிட்ட உடனே எதுவுமே மிச்சம் இல்லை. பிரபாத் பசிக்குது, சிவாந்த பிரபாத் சீரியல் மேக் பண்ணி சாப்பிடுவார். பிரபாத் வெளியே வந்து பார்ப்பார், சீரியல் சாப்பிட்டுருக்காரு. அந்த பிரபாத் சொல்லுவார், வா உனக்கு கிச்சனுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போயிட்டு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரார். ஃபரீனா குக்கிங் ஃபரீனா FARINA பாருங்களேன். ஃபரீனா குக்கிங் ஃபரீனா பட்டர், இதை வந்து சுகர் பாட்டிலில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கன்ற, நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இப்போ வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்ற. உனக்குலாம் எப்போ பசிக்குதோ FARINA குக்கிங் ஃபரீனா RANA இந்த மாதிரி ஹல்வா சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார் பிரபாத். ஓகே, பிரபாருக்கு எக்ஸ்பர்ட் எல்லாத்துலேயுமே, குக்கிங்லேயும் சரி, வாக்கிங் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட். ஓகே, ஸோ அது அவருடைய ஸ்மால் டிடி, சின்ன வயசு வச்சுருந்தா ராதாகிருஷ்ணா டிடி, அது எங்கே போனாலும் அவர் போடும். ஃப்ளார் தான், ரவை மாதிரி. ஸோ எங்கே போனாலுமே ராதாகிருஷ்ணா டிடி கூப்பிட்டு போகிறான். அந்த ராதாகிருஷ்ணா டிடி அந்த ஷெல்டர் மீன்ஸ் அங்கே வச்சுட்டு எனக்கா நீ குக் பண்ணல, ராதாகிருஷ்ணா குக் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, பிரபாகர் வந்து தெரியும் இந்த சென்டர் வந்து இன்னும் டெவலப் ஆகலன்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் கோதுமை மாவுக்கிட்ட மாதிரி. ஸோ இருந்தாலும் சிவானந்த பிரபுவுடைய அந்த அவரை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி பிரபாகர் வந்திருக்காருங்க. ஸோ பிரபா சொல்கிறாரு, வயசாகிட்டா நம்முடைய ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாது, அதனால் நிறைய பேட் ஏர்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் வயிறு. இது வந்து இந்த மாதிரி இந்த மசாஜ் பண்ணோன்னா இந்த ஏர்லாம் சரியாக போயிடும்ட்டார் பிரபா. ஓகே, அதனால் மசாஜ் பண்ண சொல்லுது, மசாஜ் பண்ணுறார் சிவானந்த பிரபு. பிரபா சொல்கிறார், ஒரு நாள் மசாஜ் பண்ணும்போது சொல்கிறார், நீ எனக்காக கிருஷ்ணர்கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரபாத சொல்கிறார். சிவானந்த பிரபுக்கு தூக்கி போட்டுருச்சு. பிரபாத் அவருக்கு வாய்ஸ்லாம் அதுக்கு ஆரம்பிச்சிச்சு. பிரபாத் நான் எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு உங்களுக்கு நான் ப்ரே பண்ணுறதுக்கு அப்படின்றார். எப்படி அது ஒர்க் ஆகுன்றார். ஒய் நாட் அப்படின்னு சொல்லி பிரபாத், நீ வந்து ஒரு கிருஷ்ணனுடைய பக்தன், அதனால் நீ எனக்கு ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். அவ்வளோ ஹம்பிள் பிரபாத். இன்னொரு பிரபாத் சொல்கிறார், மசாஜ் பண்ணும்போது என்னுடைய ஹார்ட்டை வந்து நல்லா ஹார்டாக புஷ் பண்ணுன்றார், ஹார்ட்டை ரப் பண்ணுன்றார். ஓகே, அப்போ சிவானந்த பிரபு கேட்குறாரு, உங்கள் ஹெல்த்து நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சிவானந்த பிரபு சொல்கிறார், உங்களுக்கு இங்கே ரொம்ப நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஹேம்பர்க் ரொம்ப கோல்டு கிளைமேட்டுன்றார். நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய டிவோடேஷன் தான் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு சுச்சுவேஷன்றார். பிரபாஸ் அதெல்லாம் பரவாயில்லன்றார். இங்கே நம்ம ப்ரீச் பண்ணுறோம், நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா அதை பற்றி நம்ம கவலை இல்லை, இங்கே நம்ம ப்ரீச் பண்ணிக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பிரபாஸ் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து அவருடைய ஜெர்மன்லேருந்து இது. ஓகே, இப்போ ஜெர்மன்லேருந்து கிளம்புறார். இப்போ 1972 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் புக்கில் வந்து இயர்ஸ்லாம் மாறி இருக்கும். இப்போ 1972 வந்துட்டாங்க. 69 ஜெர்மன் வந்தார் இல்லையா, இப்போ 72. இப்போ லத்தீன் அமெரிக்கானா மெக்சிகோ வந்த இடம். ஓகே, இப்போ வந்து மாயாப்பூர், பிருந்தாவன், பாம்பே 3 இடத்துல லேண்ட் வாங்கிட்டார் பிரபாதர். 3 இடத்துல லேண்ட் இந்தியாவில் வாங்கி பாம்பேயில் மாத்திரம் ஸ்ட்ரகிளில் இருக்குது. ஓகே, எங்கே ப்ரீச் பண்ண போயிட்டார், எங்கெல்லாம் ஆஸ்திரேலியா, ஹாங்காங், டோக்கியோ, ஹவாய், லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்கார். ஆனாலும் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எங்கே போனாலும் பாம்பே பற்றி அவருக்கு நினைப்பட்டுட்டே இருக்கு. ஏன்னா அந்த பாம்பேயில் இஷ்யூ போயிட்டே இருக்கு இல்லையா. அது இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த அடுத்த புக்கை முடிச்சுட்டு அடுத்தா தான் பார்ப்போம். பாம்பேயில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த இஸ்கான் டெம்பிள் ஜூ ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வந்து பிரபாத் சொல்வார். இந்த ஃபைட் முடிஞ்சவொன்னே சொல்வார், இந்த ஃபைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு புக் எழுதுங்கன்னு. அதுதான் அந்த ஐ வில் பில்ட் டெம்பிளாக ஃபார் யூ. அந்த இது வந்து அந்த புக்கு 2 பெரிய புக்கு, அதை படிக்கலாம். ரொம்ப ரொம்ப எவ்வளோ சுவாரஸ்யமாக இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டியிருக்காங்கன்னு. இப்போ இதெல்லாம் இடம்லாம் போயிட்டு வந்து கடைசியில் மெக்சிகோ வந்திருக்கார். ஓகே, மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மெக்சிகோவில் கொஞ்சம் சென்டரை ஓப்பன் பண்ணிக்க வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஷியாமசுந்தர் தான் செக்ரட்டரி. இப்போ அவருடைய சர்வெண்ட் வந்து நந்தகுமாரா. இவங்க 2-3 பேர் போகிறாங்க.
மெக்சிகோ சிட்டிக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து 3 பேர் இறங்கியாச்சு. ஆனால் யாருமே வரல. 1 ஹவராக வெயிட் பண்ணுறாங்க, சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு ஒரு மெக்சிகன் கப்பல் வராங்க, 2 பேர் வராங்க. மிஸ்டர் அரிசியா, மிஸ்ஸஸ் அடெல்லா டியாஸ், இவங்க தான் அவங்க பேர். ஓகே, அவங்களுக்கு 2 பேரும் ரொம்ப நார்மல் பீப்புள். அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து விழுந்து கும்பிட்றாங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்லி விழுந்து கும்பிட்றாங்க. ஸோ அவங்க டெம்பிள்லேருந்து நாங்கள் வர்றோம், எல்லாம் உங்களுக்கு அங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவோட்டிஸ்லான்றார். பிரபா சிரிச்சு சொல்கிறாரு, நாங்கள் இங்கே 1 மணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றார். ஓ, எப்படி உங்களை மிஸ் பண்ணாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சிட்சுகானந்தா தான் டெம்பிள் பிரசிடென்ட்டு, மெக்சிகோ அந்த சிட்டிக்கு டெம்பிள் பிரசிடென்ட்டு. ஒரு பெரிய கார்லாம் அரேஞ்ச் பண்ணி, லிமோசின் கார்லாம் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தாங்களே, உங்களை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலேன்றாங்க. பிறப்பா எதுக்கு பெரிய கார்லாம் எதுக்கு, யாருமே வரல, இங்கே 1 ஹவராக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஓகே, அப்போ நீ கூட்டு போவீங்களான்னு கேட்குறா பிரபாதர். ஓகே, நாங்கள் கூட்டு போகிறோம், சின்ன கார் தான் அது. அங்கே எல்லாம் அப்படியே எல்லாம் தொத்தி உட்காந்துக்கிட்டாங்க எல்லாரும். அவர் 3 பேர், பிரபாதர் 2 டிசேபிள், அப்புறம் அவங்க லேடி, அந்த லேடி உட்காந்துக்கிட்டாங்க, எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து டெம்பிளுக்கு வராங்க. சிட்சுகானந்தா அந்த டிசேபிள்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக ஏர்போர்ட் போகிறாங்க. இவங்க டெம்பிள் இறங்கினா அவங்க ஏர்போர்ட் இறங்கினாங்க. பிரபாதர் கிச்சன் வழியாக போகிறார். உங்களுக்கு கிச்சனில் ஒரே ஒரு டிவோட்டி குக் பண்ணிட்டு இருக்காரு. பிரபா பார்த்தா ஷாக் ஆகிட்டார். அவருக்கு உடனே விழுந்து கும்பிட்றாரு. பிரபா கேட்குறாரு, வேற யாரும் டிவோட்டின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக டிவோட்டிஸ்லாம் எங்கன்னு சொல்லி எல்லாம் உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண போயிருக்காங்கன்றாங்க. ஓகே, பிரபா நடந்து போகிறாரு. மேலேருந்து பூ கொட்டுறாங்க. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, பெருசாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். மேலேருந்து பூ உழுது. பிரபா போக அப்படி பில்டிங் ஃபுல்லாக கிருஷ்ணா போட்டோம். அப்படி இப்படி நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க அங்கே. எல்லாம் ஹரிகிருஷ்ணா கீர்த்தன் நடக்குது. எல்லாம் பிரபா வந்துட்டா எல்லாம் கீர்த்தன்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு அப்பதான் சிட்சுகானந்தா வராரு, பிரசிடென்ட் வராரு. அவருக்கு மூச்சே முடியும் போல அவர் மன்னிப்பிக்கிறாரு. பிரபா முன்னாள் வந்து கும்பிட்டு, பிரபா மன்னிச்சிருங்க, எங்களுக்கு தெரியல, நீங்கள் அந்த டைம் வந்து லேட்டாக வந்துட்டோம்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பிரபா சொல்கிறார், நல்லா நீ டெம்பிளை வச்சுருக்க, சூப்பர் அட்மாஸ்பியராக இருக்குது, நல்ல ஆன்மீக அட்மாஸ்பியராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறார் மெக்சிகோ சிட்டியில். அவனே அவர் சிட்சுகானந்தா சொல்கிறார், ஓ பிரபா, இதெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கிறனால தான் உங்கள் கருணையில் தான் நடக்குது, இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இப்படி தான் வைஷ்ணவர் பேசணும். சிட்சுகானந்தா வந்து அவருடைய பிரபா ரூமை கட்டுறாரு. 2வது ஃப்ளோரில் இருக்க அவர் ரூம். ஓகே, அங்கே வந்து ஒரு சின்ன ஜெகநாபல் சுப்தலாம் இருக்காங்க. அதில் வந்து ஃப்ரெஷ்லி பெயிண்டட், அதுதான் பிரைட் பண்ணி ட்ரை ஆகலை, அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு துணியை போட்டு நீங்கள் நமஸ்காரம் பண்ணலான்றான். பிரபா துணியை நிப்பாட்டி எடுத்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாரு. அவர் நமஸ்காரம் பண்ணாச்சு, அது அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லெக்சர் கொடுக்குறாரு. லெக்சர் கொடுத்தோடனே அதை வந்து லக்ஷ்மி பிரியா தாசி மாதாஜி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறான். ஸ்பானிஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். 6 மணி பிரபா போய் ரெஸ்ட் எடுக்கிறார். ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஒரு 400 பேர் வந்துட்டாங்க. எல்லாம் கீர்த்தன், மைட்டி கீர்த்தன், கீழே கீர்த்தன் நடந்துட்டு இருக்கு. 1 ஹவராக கீர்த்தன் சரி சத்தமாக இருக்குது. 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. உடனே எங்கள் பிரபா சர்வெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாம் கீர்த்தன் ஸ்டாப் பண்ணுங்க, பிரபா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி இப்படி கை கட்டுறாரு. உடனே எல்லாம் அமைதியாகிட்டாங்க. பிரபா கேட்குறாரு, ஏன் கீர்த்தன் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சர்வெண்ட்டை. இல்லை நீங்கள் முழிச்சிருக்கீங்களா, அதனால் நான் தான் சொன்னேன் போய் கீர்த்தன் ஸ்டாப் பண்ண சொல்லி அப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன். நோ கீர்த்தன் நடக்கும்போதே நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்றார். எனக்கு ரொம்ப இது கிடையாது, ஆன்மீகமாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, நீங்கள் கீர்த்தன் போக சொல்லுங்கன்னு. உடனே திருப்பி அந்த நந்தகுமார் பிரபு வந்துட்டு பிரபா வந்து கீர்த்தன் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு எல்லாம் அதோட பயங்கரமாக கீர்த்தன் பண்ணுவாங்க எல்லாம் க்ரௌடு. ஸோ பில்டிங்கே அதிரும், அந்த மாதிரி கீர்த்தன் போயிட்டு இருப்பேன். ஸோ இது பிரபாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மெக்சிகன் சிட்டி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரியே இருக்குன்னு பிரபா சொல்கிறார். இங்கே உள்ள மக்களும் சரி, இந்த மெக்சிகோ சிட்டி இந்தியா மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். அதோட டைம் ஆகிடுச்சு. அது பகவத்கீதை பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மெக்சிகோ இதை வந்து ரொம்ப எலாபரேட்டாக திருப்பி பார்க்கலாம். ஓகே, நிறைய இருக்குது. ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஓகே, கேள்வி இல்லை. இப்போ பகவத்கீதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.